மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை யோசேப்பினுடைய திருவிழா. அந்த பிறப்பு நிகழ்ச்சியை ஊட்டி இருக்கும்போது வாசகம் மத்திய 1:18 25 உள்ள வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாய் 19வது இறைவசனம். அவர் கணவர் யோசேப்பு நீதிமான், மரியாவை இகழ்ச்சிக்குள்ள விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் கடல் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், கருவுற்று தூயாவையால் தான் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, யோசேப்பு மன ஒப்பந்தமானவர். மரியாள் ஏற்கனவே கருவுற்றிருப்பதை அறிந்த அவர் மறைவாய் விளக்க விட விரும்பினார். பொதுவாக சட்டப்படி அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். மரியாள் தெரிவித்த போது அவர் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். ஆனால் அவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது அவர் நீதிமானாக இருப்பதால் வானதூதர் அவருக்கு கடலில் தோன்றி, தாவீதின் மகனே யோசேப்பே, தாவீதின் மகனே, மரியாதை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியால் தான். மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார், மகளை பெற்றெடுப்பார், அவர் பாவத்திலிருந்து விடுவிப்பார். உடனே ஏற்றுக்கொண்டார். அவர் சந்தேகமே இல்லை. உண்மையிலே அவர் கனவிலே அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது, நல்லதை சிந்திக்கும் போது கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று கேட்க அவர் கனவிலே அவருக்கு தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுத்தார். அவர் ஏற்றுக்கொண்டார், அதன்படி வாழ்ந்தார். அவர் கடவுளுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். நீதிமான், a man of righteousness. கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், மனிதனுக்குரியது மனிதனுக்கும் கொடுத்தார். கடவுளுக்கு என்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், அதன்படி நடந்தார். அவர் மன ஒப்பந்தமானவனாகவும் கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் அதை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, தன்னுடைய கடமையை அவர் செய்தார். கன்னிமரியாளுக்கும் யோசேப்புக்கும் பாதுகாப்பாக அந்த குழந்தை வளர்ப்பதிலும் அவரோடு இருந்து அவருடைய பணி வாழ்விலே அவருக்கு ஏற்ற ஒரு தகப்பனாய் இருந்து அவருக்கு பாதுகாப்பை கொடுத்து என்றும் ஆசீர்வதித்து வந்தார். இன்றைக்கு நாமும் கூட இறைவனை நம்பி நம்முடைய குழந்தையை, நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றினோம் என்றால், இறைவனுக்கு பயந்து நடக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எங்கு அனுப்ப வேண்டும், எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனை ஆண்டவர் நமக்கு தருவார். எப்படி யோசிப்புக்கு கடவில் அவருக்கு சொல்லப்பட்டது போல நமக்கும் ஆண்டவர் வழிநடத்தலை தந்து நம் குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய அன்பிலே வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். புனித யோசேப்பே, நீதிமானே, நீர் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு ஏற்ற முறையில் திருக்குடும்பத்தை பாதுகாவலராக இருந்து, அதே போல எங்களுடைய குடும்பத்துக்கு முன்மாதிரியாக இருந்து ஆசீர்வதிக்க வழிநடத்தும்.